விட்டமின் B12க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? யூ வாண்ட் டு see exactly என்ன பண்ணுவேன்னு வந்துட்டேன். மற்ற இன்ஃப்ளூயன்சர் சொன்ன மாதிரி நான் பேச போறது இல்ல. ஒரு நியூட்ரிஷனிஸ்டா விட்டமின் B12 இறைச்சியில இருந்து எடுக்கிறதுக்கும் டேப்லெட்ல இருந்து எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்ன்றத சில உண்மைகளோட சொல்ல போறேன். விட்டமின் B12 தாவரங்களோ மிருகங்களோ உற்பத்தி பண்றது இல்ல. மண்ணிலையும் நீர்லையும் வாழக்கூடிய சில வகையான பாக்டீரியா தான் கோபால்ட்ன்ற மினரலை வச்சு B12 உற்பத்தி பண்ணும். வேடிக்கையான விடயம் என்னன்னா, பண்ணையில வளர்க்கப்படுற ஆடு மாடு கோழிகளுக்கே B12 டெஃபிஷியன்சி இருக்குன்னு B12 ஃபோர்ட்டிஃபைடு ஃபுட்ஸை தான் பெரும்பாலும் கொடுக்குறாங்க. அதாவது லேப்ல தயாரிச்ச B12 தான் இதுகளுடைய சாப்பாடுல பெரும்பாலும் கலக்குறாங்க. இப்படி வரக்கூடிய B12 தான் இறைச்சி, முட்டை மற்றும் பால் மூலமா பெரும்பாலான மக்கள் எடுக்கிறாங்க. இயற்கை விவசாயம் முக்கிய தொழிலா இருந்த போது எல்லாரும் தினமும் மண்ணில் இறங்கி வேலை செஞ்சோம். கிணத்துலையும் ஆற்றுலையும் தண்ணி எடுத்து குடிச்சோம். மரத்துல இருந்து மண்ணுல விழுந்த பழத்தை தொடச்சிட்டு அப்படியே சாப்பிட்டோம். இதனால தினமும் இறைச்சி சாப்பிடாமையே போதுமான பாக்டீரியா வயிற்றுக்குள்ள போய் நமக்கும் மிருகங்களுக்கும் B12 கொடுத்துச்சு. ஆனா இப்போ ரசாயன பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்களை போட்டு மண்ணில் இருக்கிற பாக்டீரியாவையும் கோபால்ட்டையும் அழிக்கிறோம். தொழிற்சாலை கழிவுகள்ல நீர்ல கலந்தோம் நீரை சுத்திகரிக்கிற என்ற பேர்லையும் நீர்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா கோபால்ட்டை அழிக்கிறோம். இப்படி பண்ணுனா எப்படி மிருகங்களுக்கு போதுமான B12 கிடைக்கும்? சரி, இந்த மாத்திரை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தா, இயற்கையில இந்த பாக்டீரியாவுக்கு B12 தயாரிக்க என்ன சூழல் தேவையோ அதே சூழலை லேப்ல உருவாக்கிடுவாங்க. இதுல இந்த பாக்டீரியா இயற்கையா B12 உற்பத்தி பண்ணும். அதை நொதிக்க வச்சு சுத்திகரிச்சு டேப்லெட்டா நம்மளுக்கு விற்கிறாங்க. நல்லா பார்த்தோம்னா லேப்ல தயாரிக்கிற B12 தான் இறைச்சியிலிருந்து வர B12 விட தூய்மையானது. இந்தியாவில் கடந்த 2 வருடங்கள்ல நடந்த சில ஆராய்ச்சிகள்ல குறைஞ்சது 24% மக்களுக்கும் அதிகபட்சமா 65% மக்களுக்கும் B12 டெஃபிஷியன்சி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது குழந்தைகள், கர்ப்பிணிகள், நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் மக்களை பொறுத்து மாறுது. இப்ப நான் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது B12 டேப்லெட்டை எடுக்கிறது சரியா தவறான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.